ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்தது. ஒரே ஒரு கிழமை நின்றுப்பான். அவனோட டாக்ஸி கிடையாது, ஒரு வண்டி கருப்பு காரு. அவங்ககிட்ட நீ போய் மாட்டிக்கிட்டியாரா? இல்லை, அவங்ககிட்ட மாட்டல. நம்ம பஸ்ஸு தான். நம்ம இங்கே கொஞ்சம் வாங்கியிருக்கோம் லூலூவில். இங்கே வரணும்னா அவனோட வேறு ஆப்ஷன் கிடையாது. இதுதான் ஸோ நம்ம வந்த பஸ்ஸில் அப்போ அப்படியே திரும்பி போகிற மாதிரி இருக்குது. இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். டேரெக்டாக இருக்குது பஸ். இங்கே ஒன்று இருக்குது, ரோஹிஸில் வேறு இதே கிடையாது உங்களுக்கு. கயாத்தியில் இருக்குது. இந்த ரோஹிஸை பொறுத்த வரைக்கும் அண்ணா மெட்டன் குஸ்காவா. அபுதாபியில் ருவைஸ் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டியில் இருக்கேன். நீ எப்படா அபுதாபி போனேன் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். ஸோ அந்த இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம ருவைஸ் மால் போக போகிறோம். பஸ்ஸில் தான் போக போகிறோம். பஸ்ஸில் எப்படி போகிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. Check the mic and make sure it sound right, boys. இதுதான் நான் இருக்கிற லொக்காலிட்டி. ஃபுல்லாக வந்து இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட இடம் தான் இருக்கும். ஃபுல்லாக தூசி, காரு, ட்ரக்கு அப்படின்னு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சவுதியில் இந்த மாதிரி கிடையாது. அதாவது அபுதாபி நல்லா தான் இருக்கும். பட் நம்ம அபுதாபிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம் அவுட்டரில். ஆனால் இங்கே பஸ் வசதிலாம் இருக்க தான் செய்யுது. ஸோ அதை தான் நம்ம இப்போது செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதுதான் மெயின் ரோடு. ஸோ நம்ம அந்த கேம்பில் ஒரு ஆளை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போவோம். அது உங்களுக்கு வீடியோவில் வந்த ஒரு ஆள் தான். அது பார்ப்போம். பக்கத்தில் ஒரு 900 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது பஸ் ஸ்டாண்டு. போய் பார்ப்போம். ஓகே, இதுதான் கொஞ்சம் மெயின் ரோடு. இந்த சைடு தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நான் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கேம்ப் போயிட்டு அவனை பிக்கப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பஸ் ஸ்டாண்ட் தான் போகணும். ஸோ கார்டு எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறேன் நான். ரூம் காமிச்சிடுறேன். வேண்டாம் வேண்டாம் வாயா. ஓ, இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு. சவுதி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இவர் வந்து டிஸ்கவரி கேம்பில் இருக்காப்புல. நம்ம அதுக்கு பக்கத்தில் இருக்க கேம்பில் தான் இருக்கோம். ஸோ ஹாய் சொல்லு பிரகதீஷ். நான் சவுதியிலேருந்து அபுதாபி வரத்துக்கு இவரும் ஒரு வகையில் காரணம். இவரோட ரூமுக்கும் நம்ம ரூமுக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இவ்வளோ நேரம் நடந்து வந்தேன் லொக்குன்னு. இதுதான் அவங்க கேம்ப்பு. ஸோ நம்ம கேம்பை விட கொஞ்சம் முக்கியம் தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரூமில் யார் இருக்கா? நல்லா வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போனாலும் வசதியெல்லாம் இல்லை, ஏதோ நல்லா தான் இருக்குது ரூமு. பாத்ரூம் சரி. இதுதான் அவங்க ரூமு. உனக்கும் தண்ணி கொடுத்துருவாங்களா டெய்லியும்? எல்லாத்தையும் தனித்தனி பாட்டிலில் வந்துடும். அதுதான் எங்களுக்கும் அப்படி தான். 3-in-1 ரூமு. பெட்டெல்லாம் வந்து குயின் சைஸ் மாதிரி தெரியல, அதை விட கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. ஸோ நமக்கு பெட்டு நல்லா பெருசு. அந்த வீடியோவும் நீங்கள் பார்ப்பீங்க கூடிய சீக்கிரம். ஸோ இதுதான் வந்து இவங்க ரூமு. கட்டில், பாத்ரூமு. பாத்ரூமு இதுதான் பாத்ரூமு. ஓகே, அபுதாபிக்குள்ளே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நமக்கு கார்டு வேணும். அதாவது ஹஃபிலத் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கார்டு வந்து நமக்கு பஸ் ஸ்டாண்டில், ஏதாவது மெயின் பஸ் ஸ்டாண்டில் தான் கிடைக்கும். மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு யாராவது போனாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த கார்டை. லோக்கல் பஸ் ஸ்டாண்டில் நம்ம டைரெக்டாக QR கோடை வச்சு ஸ்கேன் பண்ணி பஸ் டிக்கெட் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ட்ரை பண்ணேன், ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே காட்டலை. ஸோ அதனால் நான் கார்டு வாங்கிட்டு வர சொல்லி இப்போது ஃபஸ்ட் டைம் இந்த கார்டை யூஸ் பண்ணி பஸ்ஸில் போகிறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். அதுக்கப்புறம் பாவம் சொல்லி மெயின் ரோடை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ப்ராப்பரான பெடஸ்ட்ரியன் வாக்கு கிடையாது. இதில் தான் தாவி ஆகணும். வண்டியை பார்த்து கிராஸ் பண்ணுறடே. வாடா. ஸோ அதுதான் பஸ் ஸ்டாண்டு. குட்டியாக ஒரு இருக்குது பார்த்தீங்களா. சக்ஸஸ்ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்டை கண்டுபிடிச்சி வந்தாச்சு. இங்கே நமக்கு 880 பஸ்ஸு வரும். அதை பிடிச்சி நம்ம தனா மால் போக வேண்டியதான். இப்போ பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு. நான் கூட ஏதாவது ஷெல்டர் போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். மொட்டையாக இருக்குது, வெயிலில் இருக்குது. ஓகே, பஸ்ஸாவது இருக்கு.
இதுதான் அந்த கார்டு, ஹஃபிலத் கார்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நேரம் இப்போ 880 தானே? 880 தான். அனுப்பிட்டியா? தினமும் டேரெக்டாக இருக்குது பஸ். கார்டு பஞ்ச் பண்ணி உள்ளே ஏறி வந்து உட்காந்துட்டோம். கடைசியில் தான் நமக்கு சீட் இருந்தது. ஃபுல் ஏசி பஸ்ஸு. பட் வந்து ஃப்ரண்ட்டில் அதிகமாக கூல் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. பேக்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அந்த சில்னஸ்ஸு. ஸோ நம்ம ஜேர்னியை இப்போது கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்றதுனால நமக்கு பெருசாக இந்த இடத்துல வந்து இந்த பில்டிங்ஸும் இல்லை. ஆனால் நம்ம போகிற இடத்துல வந்து கொஞ்சம் அந்த கம்யூனிட்டிலாம் கொஞ்சம் டெவலப்பான ஏரியாவாக தான் இருக்கும். ஸோ நான் அந்த காட்டுற இடத்துல தான் அந்த கம்யூனிட்டி இருக்குது. ஸோ அது போய் பார்த்ததுக்கப்புறம் அது என்ன கம்யூனிட்டி அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் இருக்கிற இடத்துல இருந்து அந்த ஒரு கம்யூனிட்டிக்கு போகிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 1 hour ஆகும். 50 minutesலேருந்து 1 hour ஆகும். ஸோ இந்த குறுக்க இப்படி ஒரு வழி இருந்ததுன்னா 1/2 hour போயிடலாம். நம்ம இப்படி சுற்றி சுற்றி போகிறதுனால தான் நமக்கு டைம் ஆகுது. ஸோ நான் கத்தாரில் வந்து பஸ்ஸெல்லாம் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸோ கத்தாரில் இருக்கும்போது ஸோ அங்கே இருக்கிற மாதிரி தான் இங்கேயுமே வந்து பஸ்ஸெல்லாம் ஃபுல் எக்யூப்டாக இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரீன்லேயே நமக்கு எங்கே போகிறோம், ஏதாவது அப்டேட்னால் அந்த ஸ்க்ரீன்லேயே வந்துடும். பஸ்ஸு வந்து ஃபுல்லாக வந்து ஒய்ஃபை இருக்குன்னு போட்டிருக்காங்க. பட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒய்ஃபை வந்து எனக்கு கனெக்ட் ஆகலை. மேபி என்கிட்ட இந்த ஊர் சிம்மு இல்லாதனால அப்படி கனெக்ட் ஆகலையோ என்னமோ. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது சிம்மெல்லாம் வச்சுக்கிட்டு ஒய்ஃபை கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்ற ஒரு அப்டேட் உங்களுக்கு தரேன். மற்றபடி இந்த பஸ் ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்லோவாக தாங்க போனோம். அதாவது மெயின் வேலையுமே வந்து ஸ்பீடை ரொம்ப கம்மியாக தான் கூட்டு போனார் டிரைவரு. ஸ்பீட் லிமிட் இருக்கும் போல். நம்ம கம்யூனிட்டியோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இந்த கம்யூனிட்டிக்குள்ளே தான் ஒரு 10-15 ஸ்டாப்ஸ் கிட்டே இருக்குது. நம்ம ஏறின இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் ஒரு 2-3 ஸ்டாப் தான். ஆனால் இங்கேருந்து நம்ம போக வேண்டிய தன்னா மால் வரைக்கும் ஒரு 10-15 ஸ்டாப்ஸ் இருக்குது. நான் அதை உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ இது என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கூட நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம அபுதாபிலேருந்து ஒரு 150-200 kilometers அவுட்டரில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து ருவைஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஃபுல்லாக வந்து இந்த ஆயில் அண்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அட்னாக்கோடது அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸோட கம்யூனிட்டி தான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் இந்தியன்ஸு இல்லை மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து அந்த அட்னாக்கில் டைரக்ட் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, இல்லை மெயின் கான்ட்ராக்டராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்த அக்காமடேஷனாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது அபுதாபியில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த இடம் பற்றி தெரியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஏரியாவிலே எல்லாமே இருக்குது. பார்க் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, லூலு இருக்குது, ஒரு மால் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் டெவலப்டு அப்பார்ட்மெண்ட்ஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம இருக்கிற ஒர்க்கர்ஸ் வில்லேஜ் வந்து ஃபுல்லாக கான்ட்ராக்டர்ஸோட அக்காமடேஷனாக தான் இருக்குது. அங்கே வந்து நமக்கு பேச்சுலர் லிவிங் தான், ஃபேமிலியோடலாம் இருக்க முடியாது. அப்படி ஃபேமிலியோடு வேணும்னா நம்ம இந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கிற ஒர்க்கர்ஸ் வில்லேஜுக்கு கிட்ட ஒரு 2 சூப்பர் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஹோட்டல் தான் இருக்குது. ஸோ மற்றபடி நமக்கு வெளியே வரணுன்னா இங்கே தான் வந்து ஆகணும். ஸோ அது என்னன்னு தான் இப்போ பார்க்க வந்திருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் மாலுக்கு. பண்ணியிருக்கேன் எல்லாம் ரொம்ப பேசாது. 5 கேமரா இறங்கிடாத, காசு பிடிச்சிருவோம். அல் தன்னா மால் வந்தாச்சு. வெயில் அடிக்குது. ஒரு 2-2:30 பஸ் ஏறி இருப்போம். கரெக்டாக ஒரு 3-3:15 வந்துட்டோம். இங்கே மால் எப்படி இருக்குது பிரகதீஷ்? இதில் கூட போகலாம்.
ஸோ இதுதான் இந்த மால் இது தன்மா மாலா தன்னா மால் இதான் தன்னா மால். கணக்கு நான் போஸ்ட் போட்டுக்கிறேன். ஒரு டீசெண்டான மாலுங்க இது, நல்லாயிருக்கு. நம்ம சவுதி ஜுபையில் வந்து ஒரு செனோமி மால்னு ஒன்று போயிருப்போம். அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த மால் சூப்பராக இருக்குது. கத்தாரில் ஒரு மால் போயிருப்பேன், கிராண்ட் மால்னு சொல்லிட்டு, கிராண்ட் மால் இல்லை, கத்தார் மால் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். அதை விட இது கொஞ்சம் கம்மி தான். ருவைஸோட லூலூவில் இருக்கும் இப்போது. இந்த மால்லேயும் ஒரு லூலு இருந்தது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம். அங்கே 19. இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லாம் ரேட்டு கிட்டத்தட்ட சவுதி மாதிரி தான் இருக்குல்ல. ரூம் கிடைக்கும். 1300 ரூம் கிடைக்குமா? எங்கே? அபுதாபிலையா? கயாத்தியில் எங்கள் கூட வேலை செய்கிறவங்களாம் ஃபேமிலியோட தங்கியிருக்காங்க. அவங்க வந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின். ஸோ நம்ம தேட்டரை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம விடாமுயற்சி படத்துக்கு பொங்கல் அன்னைக்கு வரத்துக்கு. இதுதான் வந்து ராயல் சினிமாஸ். நம்ம பஸ் அங்கே தான் இருக்குது. டிடி 1 ஒன்று இருக்குது, அது 6 மணிக்கு. சுற்றி பார்த்துட்டு போவோமா? அந்த பஸ்ஸில் தான் நம்ம ஏறணும் இப்போது. ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்தது. ஸோ அங்கேருந்து நமக்கு 3.5 திர்ஹம் ஆச்சு. 3.5 திர்ஹத்துக்கு இங்கே வந்தோம். ஸோ பஸ்ஸு வெயிட் பண்ணுது. 880 பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான் இப்போது. 880. நம்ம பஸ்ஸு தான். நம்ம இங்கே கொஞ்சம் வாங்கியிருக்கோம் லூலூவில், அதை சாப்பிட்டுட்டு கிளம்பணும். சிக்கன் லசான்யாவும் அப்புறம் ஸ்ப்ரைட்டும் வாங்கியிருக்கோம். ஸோ அதை வாங்கிட்டு கிளம்ப போகிறோம். தந்தூரி லெக்கு. தந்தூரி லெக்கும் வாங்கியிருக்கோம். ஓகே, இதான் நம்ம பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். ஸோ இங்கேருந்து போகிறது ஷெடியூல் வந்து 4:30க்கு. நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தா அப்படியே தெரியும் உங்களுக்கு பிளான்ட், ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட் இருக்கும். அதுதான் ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட்டு. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இருக்கோம் நம்ம. ரெடிக்கு என்ன ஒரு ஆனந்தம். திரும்ப அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. நாங்கள் வந்த பஸ்ஸே அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கு போல். அதே டிரைவரு, அதே பஸ். அதனால் கிளம்பிடுறேன் இப்போது. லூலூவில் ஒரு லசான்யா வாங்கினோம், அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பஸ் ஜேர்னிலாம் முடித்து ரூமுக்கு வந்தாச்சு. நான் அந்த கார்டு ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அந்த கார்டை வந்து நம்ம 20 திரம்ஸ்க்கு வாங்கலாம். அதில் 10 திரம்ஸ் வந்து நமக்கு டாப்அப் ஆகி இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பஸ்ஸில் டேப் பண்ணி ட்ராவல் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணணுன்னா ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம், ஆர் பஸ் ஸ்டாண்டில் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாவது காமன் பாயிண்டில் ரீசார்ஜ் கியாஸ்க் வச்சுருப்பாங்க, அதில் கூட நம்ம டாப்அப் பண்ணிக்கலாம். இதுதான் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.